வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் டெட்லாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெட்லாக்னா ஒன்றும் இல்லை, இப்போது ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. T1ன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, T2ன்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த T1 டிரான்சாக்ஷன் வந்து T2க்காக வெயிட் பண்ணும். ஓகேங்களா, ஏதோ ஒரு ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த T2 என்ன பண்ணோம், T1க்காக வெயிட் பண்ணும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, தவிர ப்ராசஸ் அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. ஸோ அதெல்லாம் அங்கே என்ன ஆகும்னா, இது ஒரு லாக் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதுதான் டெட் லாக். ஸோ இந்த டெட் லாக் பற்றி தான் இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு விஷயம் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்: எ சிஸ்டம் இஸ் இன் டெட் லாக் ஸ்டேட் if there exists a set of transactions such that every transaction in the set is waiting for the another transaction. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு செட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. எஸ் T1, T2, T3 இந்த மாதிரி நிறைய இருக்கு வச்சுப்போம். அதில் T1, T2 எடுத்துப்போம். இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டமில் வந்து ஒரு டெட்லாக் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதுதான் அந்த டெஃபினிஷன். சரி, அப்படி வந்துச்சுன்னா அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஃபார் எ லார்ஜர் டேட்டாபேஸ் டெட்லாக் ப்ரிவென்ஷன் மெத்தட் இஸ் சூட்டபிள். இப்போ நம்ம டேட்டாபேஸில் நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது டெட்லாக் ப்ரிவென்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது, தவிர டிடெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ப்ரிவென்ஷன் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தணும் எப்போது, ஒரு பெரிய டேட்டாபேஸில் இருக்கும்போது. சரி, எ டெட்லாக் கேன் பி ப்ரிவென்டட் if the resources are allocated in such a way that deadlock never occur. எப்போ வந்து இந்த டெட்லாக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? நம்ம கரெக்டாக அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே கரெக்டாக அலோகேட் ஆகிருந்ததுன்னா. ஓகேங்களா, அப்போது டெட்லாக்கு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இஃப் த ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் இன் சச் அ வே தட் டெட்லாக் நெவர் அக்கர். ஸோ டெட்லாக் வந்து ஆகாத மாதிரி நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா டேட்டாபேஸில், ஸோ அந்த டெட்லாக்கு நடக்கவே நடக்காது. அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். த டிபிஎம்எஸ் அனலைசஸ் த ஆப்பரேஷன்ஸ் வெதர் தே கேன் கிரியேட் த டெட்லாக் சிச்சுவேஷன் ஆர் நாட். ஸோ இந்த டிபிஎம்எஸ் இருக்கு இல்லையா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். எப்பயுமே எதாவது செக் பண்ணோம், அதில் வர ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும். இது வந்து ஏதாவது டெட்லாக் க்ரியேட் பண்ணி விட்டுருமான்னு முன்னாடியே ப்ரியாராக செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்மள இந்த டெட்லாக் ப்ரிவென்ஷனை தடுக்கலாம். இஃப் தே டூ த டிரான்சாக்ஷன் இஸ் நெவர் அலோடு டு எக்ஸிக்யூட். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து டெட்லாக்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிக்யூஷனுக்கு அனுப்பாது, ஸ்டாப் பண்ணி அபார்ட் பண்ணிடும். ஓகேங்களா. 2 டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் டெட்லாக் ப்ரிவென்ஷன். என்னென்ன டெக்னிக் பார்த்துட்டிங்கன்னா, வெயிட், டை, வூண்ட், வெயிட். இப்போ வெயிட், டை அப்படின்னு என்னதுன்னா, இப்போது ஓல்டர் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது, யங்கர் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. சரி, இந்த ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டேட்டா தேவை. அது யார்கிட்ட இருக்குன்னா, யங்கர் டிரான்சாக்ஷன் கிட்டே இருக்குது. இந்த ஓல்டர் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணோம்னா, இவங்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வெயிட். நெக்ஸ்ட், இப்போது யங்கர் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டேட்டா தேவை, அது ஓல்டர் கிட்டே இருக்குது. ஓகேங்களா, எங்கர் டிரான்சாக்ஷனுக்கு டேட்டா தேவை, அது ஓல்டர் கிட்டே இருக்குது. இந்த எங்கர் டிரான்சாக்ஷன் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, செத்து போயிடணும். ஏன்னா ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ எங்கர் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷனை காலி பண்ணிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு புது டைம் ஸ்டாம்பில் போய் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட், வூண்ட் வெயிட் டெக்னிக் பாருங்கள். இப்போ திரும்ப ஓல்டர் டிரான்சாக்ஷன், எங்கர் டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். அதாவது டிரான்சாக்ஷன் T1, T2, அதை நாங்கள் புரியுது OYன்னு எழுதியிருக்கேன். ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு இப்போது டேட்டா தேவை, அது எங்கர் டிரான்சாக்ஷனை வச்சிட்ருக்கு. ஓகேங்களா, இந்த வூண்ட் வெயிட் டெக்னிக்கில் இந்த எங்கர் டிரான்சாக்ஷன் இங்கேவே காலி ஆகிடணும். ஓகேங்களா. ஸோ ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டேட்டா தேவை, அது Y கிட்டே இருக்குது, எங்கர் டிரான்சாக்ஷன் கிட்டே இருக்குது. வேணும், நீ இறந்துரு, அப்போ தான் நான் வாங்கிக்க முடியும்னு இது காலி ஆகிடும், இந்த டிரான்சாக்ஷன் காலி பண்ணிவிடும். இதுவே எங்கர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஓல்டர் டிரான்சாக்ஷன் கிட்ட இருக்கிற டேட்டா வேணும்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீயே காலி பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிறது. எங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிடும், அபார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்தாலும் ஓல்டர் டிரான்சாக்ஷனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், எங்கள் டிரான்சாக்ஷன் காலி ஆகிடும். ஓகேங்களா. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
டெட்லாக் டிடெக்ஷன். இப்போது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, இதில் டெட்லாக் வருமோ அப்படி டிடெக்ட் பண்ணுறது எப்படிலாம் பண்ணலாம், முன்னாடியே ப்ரியாராக டிடெக்ட் பண்ணுறது, அதுதான் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டெட்லாக் டிடெக்ஷன் இஸ் டன் பை வெயிட் ஃபார் கிராஃப் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம டெட்லாக் டிடெக்ஷன் பண்ணுவோம். அதாவது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு முதல்ல எழுதுவோம், அதான் வேர்டிசஸ். அப்புறம் அதில் ரீடு ரைட்டுன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம மார்க் பண்ணுவோம், திரும்ப ரீடு ரைட் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணுவோம். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போ டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவோம். இஃப் த டெட்லாக் இஸ் அக்கரன்ஸ் இஸ் டிடெக்டட் தென் த சிஸ்டம் மஸ்ட் ட்ரை டு ரெக்கவர் ஃப்ரம் இட். ஒன்ஸ் சிஸ்டம் வந்து டெட்லாக் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் என்ன பார்க்கும், தப்பிக்க பார்க்கும், திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு பார்க்கும். இன் திஸ் மெத்தட் எ கிராஃப் இஸ் கிரியேட்டட். இந்த மெத்தடு பேர் என்னது, வெயிட் ஃபார் கிராஃப். ஒரு கிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் அண்ட் தேர் லாக். ஓகேங்களா, சரி. இஃப் த கிரியேட்டட் கிராஃப் ஆஸ் ஏ சைக்கிள், இப்போ நம்ம ஒரு க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த கிராஃபை, அதில் சைக்கிள் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்போ டெட்லாக் இருக்குன்னு. சிஸ்டம் என்ன பண்ணுன்னா கீப் ஆன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது வந்து ஒரு லூப் ஏதாவது ஃபார்ம் ஆகுது, ஏதாவது சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா கிராஃபில், அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த எட்ஜை ப்ரூன் பண்ணி விட்ரும், கட் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம், அந்த கிராஃபில் நம்மளுக்கு வேர்டிசஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது. வேர்டிசஸ்னால் ஒன்றும் இல்லை, டிரான்சாக்ஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, எ செட் ஆஃப் வேர்டிசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த சிஸ்டம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். கன்சிடர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ். இதுதான் T1 உடைய டிரான்சாக்ஷன்ஸ், T2 உடைய டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா, சரி. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். நம்மளுக்கு இருக்கிறது இங்கே ரெண்டு டிரான்சாக்ஷன் தான், T1 T2, அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிரான்சாக்ஷன் வந்து டிரான்சாக்ஷன் 2க்கு போகுதான்னு பார்க்கணும். அதாவது ரீட் ஆஃப் ஏ இருக்குங்களா, இங்கே எங்கேயாவது ரைட் ஆஃப் ஏ இருக்கான்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. அப்போது ரீட் ஆஃப் ஏ என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரைட் ஆஃப் ஏவை பார்க்கும் டிரான்சாக்ஷன் 2ல், பார்த்துருச்சு. அப்போது நம்ம இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணணும் T1 to T2. ஸ்டெப் 3 திரும்ப என்ன பண்ணணும்னா இப்போ டிரான்சாக்ஷன் 2க்கு வந்துடணும். இங்கே வந்து ரீட் இருக்குது, இது என்ன பண்ணணும் இந்த பக்கம் பார்க்கும் T1ல், எங்கேயாவது W ஆஃப் ஏ ரைட் ஆஃப் ஏ இருக்கான்னு பார்க்கும், இங்கேவே இருக்குது. ஓகேங்களா, அப்போது இப்படி ஒன்று மார்க் ஆகிடும். ஸோ T2 வந்து T1க்கு மார்க் ஆகிடும். இதுலேருந்து பாருங்கள் ஒரு டெட்லாக் வந்து டிடெக்ட் பண்ணியாச்சு, ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு டிரான்சாக்ஷனில். எ சைக்கிள் இஸ் டிடெக்டட் இந்த வெயிட் ஃபார் கிராஃப். இந்த கிராஃபுக்கு பேர் தான் வெயிட் ஃபார் கிராஃப். ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த கிராஃபை வரையணும். தேர் இஸ் நோ நீட் டு ஃபர்தர் ப்ராசஸ். உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிரான்சாக்ஷன் சினாரியோ வந்து டெட்லாக்ல இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை எப்படியாவது கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி தான் டெட்லாக்கை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணுவோம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் டெட்லாக்னா என்ன, டெட்லாக் ப்ரிவென்ஷன்னா என்ன, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. வெயிட் டை டெக்னிக், வூண்ட் வெயிட் டெக்னிக். டெட்லாக் டிடெக்ஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கு வெயிட் ஃபார் கிராஃப் மெத்தடை பயன்படுத்துவோம். ஸோ டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம அந்த லூப் கிராஃபில் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.